ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் இப்போ ஒரு செம்ம ஷாக்கிங்கா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, இப்போ அந்த ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் இந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா வரும். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, அதெல்லாம் கிடையாது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலுக்கு சாதகமா தான் அந்த ரிப்போர்ட் வரும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ அந்த ரிப்போர்ட்ட வாங்கி படிச்சு பார்க்கும்போது, உண்மையிலேயே அவருக்கு செம்ம ஷாக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா, அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்புனாங்க. அஞ்சலி உண்மையிலேயே திருந்தல. அவ பாய்சன் குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் அந்த வார்ட் பாய் சொன்னது எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து கரெக்ட்டா தான் இருந்துச்சு. இவங்க சந்தேகப்பட்டதுலருந்து எல்லாத்துக்குமே. ஆனா, இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த லேப் ரிப்போர்ட்ட வச்சு தான் அடுத்த பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கலாம் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா, அந்த லேப் ரிப்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சாதகமா இல்ல அப்படின்னும்போது, இவங்க மனசே உடைஞ்சு போயிட்டாங்க. ஒரு பக்கம் கௌதம் வந்துட்டு அந்த லேப் ரிப்போர்ட்ட வாங்கிட்டு நேரா இலக்கியாவ பார்க்கறதுக்காக வரும்போது, இலக்கியா வந்துட்டு இந்த அஞ்சலி கிட்டயும், அதே மாரி சிந்தாமணி கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல தான் கௌதம் மாஸ் என்ட்ரி குடுத்து, இந்த ஒரு அ லெட்டர் எல்லாத்தையுமே வந்து காட்டுறாங்க. அதாவது அந்த லேப் ரிப்போர்ட்ட. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு, அஞ்சலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போய் பேசிட்டு இருக்கும்போது, "அஞ்சலி அதாவது அஞ்சலி கேட்கிறா, இலக்கியா நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உடனடியா நம்ம வந்து புகுந்த வீட்டுக்கு போயிடலாமா? அதாவது அத்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே என் மேல பயங்கர கோவத்துல இருப்பாங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நீ என்ன அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துருவ." அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் சீக்கிரமா என்ன மன்னிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்துக்குவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழி தெரியல இலக்கியா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் நல்லபடியா திருந்திட்டேன். என்ன சீக்கிரமா எப்ப கூட்டிட்டு போவ? இப்ப போன உடனே அப்படியே கிளம்பி போயிடலாம்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா அஞ்சலி உடனடியா உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, உன் மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவும் சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவுக்கு பேச்சு மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது. அதாவது எந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, சீக்ரெட்டா டீல் பண்ணணும். எந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனா டீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாம இருந்துட்டு இருக்காங்க போல. அதாவது ஜாட மாடையா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தெரியப்படுத்திட்டாங்க. ஏற்கனவே டாக்டருக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா. அப்படி இருக்கும்போது, இப்போ லேப் ரிப்போர்ட் மாத்துறதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய விஷயமா? அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கௌதமும் குடுகுடுன்னு ஓடி வந்து, "இலக்கியா கொஞ்சம் வா, வெளிய வா" அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் அந்த கவரோட வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு, இலக்கியாவ தனியா கூப்பிட்டு போறாங்க. அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்ல நல்லபடியா இருந்துருந்துச்சு. அதாவது அஞ்சலி அந்த விஷத்த குடிக்கவே இல்ல அப்டின்ற மாரி, அதாவது விஷமே இல்ல அப்டின்ற மாரி வந்து இருந்துருச்சு அப்டின்னா, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்ல அப்டி தப்பா இருந்ததுனால உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஒரு பக்கம் இலக்கியாவும் அத பார்த்து பயங்கர ஷாக்கா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் இந்த அஞ்சலிய இப்டியே விடலாமா அப்டின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம நேரா உள்ள போயிட்டு அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்றாங்க. ஒழுங்கா உண்மைய சொல்லு அஞ்சலி அப்டின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடைசில அஞ்சலிய பத்தின முழு ரகசியமும் நம்ம கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தெரிய வரப்போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.